ஹாய், ஹலோ, உங்களை தான். டைம் என்ன? வாட்ச் பாக்குறீங்களா? மொபைல் பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு பாப்போமா? அப்புறமா டைம் என்னன்னு பார்க்கலாம். டைம் அவ்வளோ சிம்பிள் கிடையாது நாம நினைக்கிற மாதிரி. இத சொல்லவாடா இங்க வந்துன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. வெயிட், இட் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆமா, டைம் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்த எக்ஸாக்ட் மொமெண்ட் நான் பேசுறத நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த செகண்ட் இது ப்ரெசன்ட் கிடையாது, பாஸ்ட்னு சொன்னா நம்புவீங்களா? எக்ஸாக்ட்லி, இது ப்ரெசன்ட் கிடையாது, பாஸ்ட். நம்ம ஆல்ரெடி வாழ்ந்து முடிச்ச ஒரு எடிட்டட் வேர்ஷன். நம்ம பேசுறது, கேட்கறது, ஃபீல் பண்றது எல்லாமே பாஸ்ட் தான். டைமை பத்தி பேசினா ஐன்ஸ்டீனை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாமே ஒரு ஸ்டபன் இல்யூஷன்னு சொல்றாரு. வெயிட் 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 இது சயின்ஸ் வீடியோன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சயின்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த டைமை பத்தி வேற ஒரு பெர்செப்ஷன்ல நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பெர்செப்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். நான் படிச்ச விஷயங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், எனக்கு தோணின சில விஷயங்களை வச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா டைம்ல அப்படின்னு உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். வாங்க டைமை பத்தி, டெத்தை பத்தி, மெமரிஸை பத்தி, ரியாலிட்டியை பத்தி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டைல்ல, காஸ்மிக் குருவி ஸ்டைல்ல. வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். பிக் பேங் தியரியில ஸ்டார்ட் பண்ணி சன்னை வச்சு டைம் பார்க்கறது, வாட்டர் வச்சு டைம் பார்க்கறதுன்னு டைமோட எவல்யூஷன் நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க போது நீங்க ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. டைமை பத்தி ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இட்ஸ் அ பிசிக்கல் பாரடாக்ஸ். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, the distinction between past, present and future is only a stubborn, persistent illusion னு சொல்றாரு. அதாவது டைம் எப்பவுமே நம்ம ஒரு ரிவர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ரிவர் முன்னாடி மட்டும்தான் ஓடும். அதாவது டைமும் ரிவர்ல நீ நின்று பார்க்கும்போது முன்னாடி போறது ஃபியூச்சர், பின்னாடி வர்றது பாஸ்ட், அண்ட் நீ நிக்கிற இடம் ப்ரெசன்ட்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டைம் ஒரு ரிவர் மாதிரி கிடையாது, டைம் ஒரு ஓஷன் மாதிரின்னு சொல்லுது. அதாவது நம்ம ஓஷன்ல நின்று பார்த்தோம்னா எல்லாமே ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் சயின்ஸ் சொல்லுது. நாம லைஃப்ல டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எதையோ சேஸ் பண்ணி ஓடிட்டே இருக்கோம். லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் திஸ் டைம். வாட்ச், வால் கிளாக், சிஸ்டமிக் டைம் மெஷர்மெண்ட் அண்ட் ஆல். இந்த மெஷர்மெண்ட்லாம் சும்மா மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு யூனிட், அவ்வளவுதான். டைம்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஃபாஸ்டா போற ஒரு ட்ரெயின்ல மதுரைக்கு போறதுக்கும், ஸ்லோவா போற ஒரு ட்ரெயின்ல மதுரைக்கு போறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. டெஸ்டினேஷன் ஒண்ணுதான், டிஸ்டன்ஸ் ஒண்ணுதான். ஆனா ஃபாஸ்டா போற ட்ரெயின்ல போகும்போது நீங்க சீக்கிரமா போய் சேர்ந்துருவீங்க. அப்போ ஃபாஸ்டா போகும்போது டைம் ஸ்லோவா ஆகுது. இதுதான் சயின்ஸும் சொல்லுது. நீ லைஃப்ல எவ்வளவு ஃபாஸ்டா போறியோ அவ்வளோ டைம் ஸ்லோவா ஆகுதுன்னு சொல்லுது. இதை கொஞ்சம் பிலாசபிக்கலா அப்ரோச் பண்ணி பாருங்களேன். டைம் இஸ் நாட் அ பிரிசன். நீ தான் உன்னோட ஓன் ஆர்கிடெக்சர் ஆஃப் யுவர் டைம். அதாவது உன்னோட லைஃப்ல ஒவ்வொரு செகண்டையும் நீ தான் பில்ட் பண்றன்னு சொல்றேன். நீ எடுக்கிற டிசிஷன்ஸ் டைம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றேன். நீ எவ்வளவு ஃபாஸ்டா உன் லைஃப்ல ஓடுறியோ டைம் ஸ்லோவாகும். நீ எவ்வளவு ஸ்லோவா ஓடுறியோ டைம் ஃபாஸ்டா போகும். நீ எடுக்கிற டிசிஷன்ஸ், நீ பண்ற செயல்கள் எல்லாமே டைம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். சயின்ஸ் ஒரு செம்ம மேட்டர் சொல்லுது. யூ ஹவ் நெவர் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் தி நவ். அதாவது நாம பாக்குற, பேசுற, கேட்கிற எல்லாமே ஆல்ரெடி பாஸ்ட்னு சொல்லுது. இதை நியூரோ சயின்ஸ் ப்ரூவும் பண்ணிருக்கு. எப்படின்னு சொல்றேன். நாம பாக்குறோம் இல்லையா ஒரு விஷயம், அதை பார்த்து பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி அதை பிரெயின் ப்ராசஸ் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டார் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, அதை நம்ம பார்க்குறோம். அந்த லைட் டிராவல் ஆகி நமக்கு தெரியறதுக்கு 8 மினிட்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம பார்க்கறது என்னமோ அந்த ஸ்டாரோட கிரேவியார்ட் லைட்டை தான். சேம் அப்ளைஸ் இன் லைஃப் ஆல்சோ. லைக் ஒரு ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கானா, சிரிச்சிட்டு இருக்கானா, அந்த சிரிப்பை உன் பிரெயினுக்கு ப்ராசஸ் பண்ணி அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அந்த சிரிப்பு முடிஞ்சே போயிருக்கும். லைட் டிராவல் ஆகிறதுக்கும் டைம் எடுக்குது, பிரெயினுக்கு சிக்னல் டிராவல் ஆகிறதுக்கும் டைம் எடுக்குது. அப்போனா இந்த எக்ஸாக்ட் மொமெண்ட், நீ வாழ்ற மொமெண்ட் 80 மில்லி செகண்ட்ஸ் பழைய விஷயம்னு சொல்லுது. யூ ஆர் அ லிவிங் கோஸ்ட் இன் த டிலேட் ப்ராட்காஸ்டிங் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். ரியாலிட்டி நமக்கு எப்பவுமே ஒரு அடி முன்னால தான் இருக்கு, நாம லேட் தான். இஃப் யூ கான்ட் ஈவன் டச் த நவ், தென் ஒய் ஆர் யூ ஒரியிங் அபவுட் த ஃபியூச்சர்? அது இன்னும் ரெக்கார்டே ஆகல. பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் ரீகால் பண்ணா அதை மெமரிஸ்னு சொல்றோம். அந்த மெமரினா எப்படி? ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டிருக்க ஃபைல் மாதிரின்னு நினைச்சியா? அப்படி இல்லை. அது ஒரு விக்கிபீடியா பேஜ் மாதிரி. anyone can edit at any time. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மெமரியை நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ உன் பிரெயின் வந்து
அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஓல்டு ஃபைலை எடுத்து உனக்கு காட்டாது. அந்த பிரெயின் இப்போ இருக்க அந்த மெமரியோட நியூரானை ட்ரிகர் பண்ணி புதுசாக டிராஃப்ட் பண்ணும். லைக் நம்ம இமெயில்ஸை டிராஃப்ட்லேருந்து எடுத்து அகைன் இமெயில் கிரியேட் பண்ணுற மாதிரி அதை நம்ம மாடிஃபை பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். அதே தான் பிரெயினும் பண்ணும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ்னு சொல்கிறாரு. மெமரியும் ஒரு இமேஜினேஷன் தான். அது உன் பாஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. உன் மெமரி உன்னோட பாஸ்ட்டை ரீக்ரியேட் பண்ணும். உன்னோட கரண்ட் லைஃப்பை பேஸ் பண்ணி அது ரீகலர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உன் அப்பா உன்னை அடிச்சிருக்காரு, ஆனால் இப்போ உன் அப்பா உன்னை பிடிக்கும்னா அந்த பாஸ்ட் நடந்த அப்பா அடித்த விஷயம் உனக்கு டிசிப்ளினாக தெரியும். ஆனால் இப்போ கரண்ட்டில் உன் அப்பா உன்னை பிடிக்கலன்னா அதே விஷயம் ட்ராமாவாக தெரியும். மெமரி உனக்கு காட்ட வேண்டியதை ரீக்ரியேட் பண்ணி மாடிஃபை பண்ணி தான் உனக்கு காட்டுமே. மெமரி ஒரு ஹிஸ்டாரியன் கிடையாது, அது ஒரு பாடி கார்டு. உன்னை காப்பாற்றுறதுக்காக, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, உன்னை சேவ் பண்ணுறதுக்காக அது உண்மைகளை மறைக்கும். உனக்கு தேவையான மாதிரி வேர்ஷனை மாற்றி காட்டும். சானிட்டி இஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்கெட்டிங். லைக் உன் சைல்ட்ஹுட் மெமரி உண்மையானு கேட்டால் இல்லை, அது உனக்கு தேவையான ஒரு வேர்ஷனை தான் இப்போ உனக்கு காட்டிகிட்டு இருக்கு. நாம் நிறைய முறை சொல்லியிருக்கோம்ல, எஸ்பெஷலி இந்த 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் 2012க்கு அப்புறம் லைஃப் ஏதோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. 80s கிட்ஸ் கேட்டிங்கன்னா 2000க்கு அப்புறம்னு சொல்லுவாங்க. ஜென்ஜியை கேட்டிங்கன்னா கொரோனா டைமுக்கு அப்புறம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் சம்மர் வெக்கேஷன் 1 மந்த் இருந்தாலும் 1 இயர் மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ 1 இயர் கூட ஏதோ வீக்கெண்ட் மாதிரி பறந்து போயிடுது. இது ஏன்? மேட்ருக்கு வரேன். ஃபிசிக்ஸில் என்ட்ராப்பின்னு ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது இந்த யூனிவர்ஸ் எப்பயுமே ஆர்டர்லேருந்து டிஸார்டருக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் லைஃப்பும். ஃபார் எக்ஸாம்பிள், சைல்ட்ஹுட்டில் நம்ம எல்லாத்தையுமே புதுசாக பார்ப்போம், புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பிரெயினுக்கு ஏதாவது புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா அதை டீட்டெயில்டாக ரெக்கார்ட் பண்ணும், ஃப்ரேம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் டைம் ஸ்ட்ரெச் ஆகும், ஃபைல்ஸ் பெருசாகும். ஆனால் அடல்ட்ஹுட்டில் அடல்ட்ஸ் ஆன அப்புறம் நம்ம சேம் ஒர்க், சேம் டைமிங், சேம் பேட்டர்ன், சேம் ரொட்டீன்னு ஒரு கேஜ்குள்ளே இருக்கும் போது பிரெயின் ப்ரெடிக்டிவ் ப்ராசஸிங் மோடுக்கு போயிடும். ஸோ இது எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இது தானே ரொட்டீனாக நடக்குதுன்னு சொல்லி ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடும், டைமை கம்ப்ரெஸ் பண்ணிடும். நீ ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த புதுசாக பண்ணலன்னா அந்த டேவே எரேஸ் ஆன மாதிரி. லைக் ரொட்டீன் இஸ் அ தீஃப் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. E is equal to mc². எனர்ஜி அண்ட் மாஸ் ஆர் சேம். ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இதை நம்ம கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக அப்ரோச் பண்ணலாம். எமோஷன் இஸ் தி கிராவிட்டி ஆஃப் த மைண்ட். உன் எமோஷன்னா உன்னோட மாஸ். நீ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, ஸ்ட்ரெஸ் தான் மாஸ்ன்னு வச்சுக்கோ. உன்னோட கிராவிட்டி ஆஃப் த மைண்ட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் ஹெவியாக இருக்கும் போது கிராவிட்டி ஆஃப் த மைண்ட் ஹெவியாக இருக்கும். ஸோ கிராவிட்டி ஹெவியாக இருந்ததுன்னா அங்கே டைம் ஸ்லோ ஆகும். டைம் உன்னோட எமோஷனை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ அதே விஷயத்த நீ ஹாப்பியாக இருக்கும் போது யோசிச்சு பாரு, அங்கே தாட்லெஸ்ஸாக இருப்ப, 0 மாஸ் இருக்கும், ஒரு ஃபோட்டான் மாதிரி. ஃபோட்டானுக்கு டைம் கான்செப்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னோட எமோஷன் 0 மாஸாக இருக்கும்போது டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போகும்? நீயே யோசிச்சிருப்பல, இந்த விஷயம் ஹாப்பியான விஷயம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சேன்ட்டு. அதே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஒரு நைட் கூட 1 இயர் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உன்னோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி இங்கே டைம் இருக்குது. டைமுன்றது கிளாக்கை வர்றதுலாம் இல்லை, அது வெறும் மூமெண்ட் தான். டிக் டிக் டிக், அவ்வளோதான். நீ டைமை பார்க்க முடியாது, ஜஸ்ட் சேஞ்சஸ் தான் பார்க்க முடியுமே. இஃப் நத்திங் சேஞ்சஸ், டஸ் டைம் எக்ஸிஸ்ட்? திங்க் அபவுட் இட். மரணம்னா என்ன? கிளாக் ஸ்டாப் ஆகிறதா? ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிறதா? இல்லை. ஐன்ஸ்டீன் சொல்கிற மாதிரி energy cannot be created nor be destroyed. It can only be changed to one form to another form. அதே மாதிரி தான் நம்ம கான்சியஸ்னஸும். இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, என் லைஃபே என் கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆச்சுன்னு. அது ஃப்ளாஷ்லாம் இல்லை, டெம்பரல் கொலாப்ஸ். லைக் உன் பிரெயின் ஷட் டவுன் ஆன அப்புறம் அங்கே டைம் ஸ்டாப் ஆகிடும். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சருன்ற கான்செப்ட்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த டைம் அங்கே இன்ஃபினிட்டாக மாறிடும். டெத் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த டைம், இட் இஸ் எண்ட் ஆஃப் மெஷரிங் டைம். ஸோ அந்த டைம் அங்கே இல்லைன்னா அந்த இடம் ஒரு எட்டர்னிட்டியாக மாறிடும். ஸோ கம்ப்ளீட் லைஃப்பை ஒரு மைக்ரோ செகண்டில் நீ வாழ்கிற மாதிரி இருக்கும். ஒரு கெலடோஸ்கோப் ஸ்லிட் வழியாக உன் லைஃப்பை நீ பாருன்னு சொல்கிறதுக்கும் அந்த கெலடோஸ்கோப்புக்குள்ளே தள்ளி விட்டு இப்படி நீ பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அது மாதிரி தான் டெத்துக்கு அப்புறம். அண்ட் ஃபைனலி நம்ம லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் லை இருக்குது. டைம் இஸ் ரன்னிங் அவுட்னு சொல்லுவாங்க. டைம்லாம் ரன்னிங் அவுட் இல்லை, வி ஆர் ரன்னிங் அவுட்.
டைம் இங்கே தான் இருக்கு. ஏன் இருக்கு, எதுக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம பாடி தான் டைம்குள்ள மாட்டிட்டு இருக்கு, மைண்ட் டைமுக்கு வெளியே தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் டைம் பார்க்கறச்ச அதை ஒன்று டாமினேட் பண்ண விடாத. அண்ட் ஃபைனலாக ஒரு கொஸ்டின், நம்ம கிளாக்கை பேஸ் பண்ணி டைம் இருக்கணுமா இல்லை ஹார்ட் பீட்டை பேஸ் பண்ணி டைம் இருக்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் இட். சைனிங் ஆஃப் காஸ்மிக் குருவி ஃப்ரம் அ ஸ்பாரோஸ் வியூ. எவ்ரிதிங் பிகம்ஸ் அ கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.